வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது நண்பர்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸிங் வீடியோ மட்டும்தான். இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாது. ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ மட்டுமே பாருங்கள். முழுக்க இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் ஆல் வரும். ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். 10/9/2025 தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் பார்த்தோம்னா 18க்கு உண்டான கெஸிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 9/9/2025 ரிசல்ட் பார்த்தோம்னா 745 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. நமக்கு டோட்டலாக வந்து பவரில் மிஸ் ஆயிடுச்சு. அதாவது 7க்கு பவர் 2 அப்படிங்கிற மாதிரி இறங்கிருச்சு. நம்ம எடுத்த கணக்கு பார்த்தோம்னா 2 எடுத்திருந்தோம். 2ஓட பவர் 7 அப்படிங்கிற மாதிரி இறங்கினால நமக்கு ஒரு பெரிய வின்னிங், அதாவது ஒரு ஏபியில் வந்து ஒரு 24 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ஏசியும் 25 அப்படிங்கிறது நமக்கு மிஸ் ஆயிடுச்சு பவரில் இறங்கினால. 3 டிஜிட் பார்த்தோம்னா 245 645 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் பாக்ஸு. அந்த பாக்ஸே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிசி மட்டும் இந்த இடத்துல பாஸ் ஆயிருந்தது. 2 பாக்ஸ் மொத்தம் 4 பாக்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த 4 பாக்ஸில் 2 பிசி வந்து டைரெக்டாகவே நமக்கு பாஸ் ஆயிருந்தது. ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து ஒரு பெரிய வின்னிங் வந்து நம்ம இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். சரி, ஓகே. 10/9/2025 தனலக்ஷ்மி ட்ரா நம்பர் 18க்கு உண்டான கெஸிங்ஸ் நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கு உண்டான போர்டு கெஸிங் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏ போர்டில் 8 மற்றும் 9 தான், பி போர்டில் 9 மற்றும் 8, சி போர்டில் 8 மற்றும் 9 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். உங்களோட கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு என்ன கெஸிங் வந்தாலும் அது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குற எல்லாருமே. ஆல் போர்டு பார்த்தோம்னா 8 மற்றும் 9 தான். நமக்கு போர்டுக்கு என்ன நம்பர் வந்திருக்கோ அதே நம்பர் தான் ஆல் போர்டுக்கு வரும். அப்படி இன்றைக்கி அமைஞ்சிருக்க நம்பர் 8 மற்றும் 9. இந்த 2 நம்பர் இல்லாமல் இன்றைக்கி கேம் இருக்காது என்னோட கான்செப்ட்டு. சிங்கிள் ஷாட் நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறது நம்ம ஏபிபிசிஎஸ்சி கெஸிங்ஸ் பார்த்துட்டு சிங்கிள் ஷாட் பார்த்துலாம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஃபார்முலா அமைஞ்சிருக்க ஏபிபிசிஎஸ்சி 16 நம்பர்லேருந்து ஒரு ஏபியோ பிசியோ ஏசியோ ஏதாச்சும் ஒரு 2 போர்டு ஹிட் ஆகிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். நேற்று பார்த்தோம்னா ஜஸ்ட் மிஸ் பவரில் இறங்கினால நமக்கு வந்து நேற்று வந்து டோட்டலாகவே சொதப்பிடுச்சு. 24 நம்ம கொடுத்துருக்கோம், 25 நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். பவரில் இறங்கினால 74 75 அப்படிங்கிறனால நமக்கு ஒரு பெரிய வின்னிங் வந்து ஏபிபிசிஎஸ்சியில் நேற்று வந்து மிஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி அந்த மிஸ்ஸை வந்து தவிர்த்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 போர்டு பாஸ் ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களோட கணக்கு வழக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும் எடுங்க. மேட்ச் ஆகினா விட்டுரு நண்பர்களே. ஏபிபிசிஎஸ்சி இன்னைக்கு ஃபார்முலா அமைஞ்சிருக்க நம்பர் 80 85 84 81 90 95 94 91 08 58 48 18 09 59 49 19 அப்படின்னு சொல்லி ஒரு 16 செட்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு. இந்த 16 செட்லேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சி கொடுப்போம். அது என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த 16 செட்லேருந்து ஏதோ ஒரு 2 போர்டு ஹிட் ஆச்சுன்னா சூப்பரான தரமான ஒரு வின்னிங் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த 16 செட்லேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி போடுற நம்பர் இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாமே 05 வச்சு தான். 80 85 90 95 இதை திருப்பணும் அப்படின்னு சொன்னோம்னா 08 58 09 59 அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 8 நம்பர் வந்து நம்ம பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சியில் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஆளில் போடுற மாதிரி தான் இருக்கும். இது உங்களோட கணக்கு வழக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கெஸிங்ஸ் வருது அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைக்கி ஆல் போர்டு 8 மற்றும் 9 இந்த 2 நம்பரில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் 9ஆம் நம்பர் நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணுறோம். 9ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட்டில் வந்து நான் 100% கொண்டு வரேன். உங்களுக்கு 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் 9 எடுங்க. இல்லை 8 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் 8 எடுத்துங்க. இல்லை ரெண்டுமே மேட்ச் ஆகினா கண்டிப்பாக விட்டுருங்க. இன்றைக்கி ஏபிசி பாக்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 4 பாக்ஸ் செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த 4 பாக்ஸ்லேருந்து ஒரு 3 டிஜிட் வின்னிங் கொடுத்தா தரமான ஒரு வின்னிங் கொடுத்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஏபிசி பாக்ஸில் பார்த்தோம்னா 804 851 901 951 அப்படின்னு சொல்லி எல்லாமே 05 வச்சு தான் மேட்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த 05 இன்றைக்கி உங்களோட கான்ஃபிடென்ட்டாக வர மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஆல் போர்டு எது கூட மேட்ச் ஆகுதோ அதை செட் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி தரமான ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த 4 பாக்ஸ்லேருந்து ஒரு 3 டிஜிட் வின்னிங் வந்துச்சுன்னா சூப்பரான ஒரு வின்னிங் கொடுத்து திருப்தி இருக்கும். ஓகே, நம்மளே வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குற அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.